நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நானும் என்னுடைய குடும்பமாக இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். ஆண்டவர் எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு எங்களை தெரிந்தெடுத்தபடியினாலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, குறிப்பாக சனிக்கிழமை தோறும் நம்முடைய மீடியா மூலமாக வருகிற இந்த தேவ செய்தியானது கிறிஸ்தவர்களுக்கான தேவ செய்தி. அதிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளுக்காக மாத்திரம் நாங்கள் இதை விசேஷமாய் வெளியிடுகிறோம். ஆகவே இது எல்லாருக்குமான செய்தி அல்ல. ஒருவேளை பார்க்கிற உங்களுக்கு இது விளங்காமல் புரியாமல் எதையோ மார்க்க சம்பந்தமாய் பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமானால் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். திரையிலே காண்கிற எங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏனெனில் அப்படின்னு ஒரு வசனம் ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரியங்கள் இருக்கிறது. அது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அதே எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 7, 8 ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு, ஏனெனில். என்ன பொருள்? ஆண்டவர் ஏன் இந்த உலகத்திலே மனிதர்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்? ஆண்டவர் ஏன் இந்த மனிதர்களை உங்களையும் என்னையும் ஏன் ரட்சித்தார்? நம் ஆண்டவருடைய அன்பை பெற்று ஆண்டவருடைய கிருபையினாலும் அவருடைய சுத்தமான ஈவு, அந்த ஈவினால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமே, எதற்கு? இதே காரியத்தை கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1:14 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக அந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள், இவருடைய அப்படின்னா இயேசுநாதர். ஏன்னா அவர் தான் காணக்கூடாத இறைவன், காணக்கூடிய விதத்திலே மகன் என்ற ஸ்தானத்தில் இந்த பூமியிலே வந்து அவர் வாழ்ந்தார். நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுவதற்காக. அவர் மகன் என்ற உடனே அப்போ அப்பா ஒருத்தர் இருக்கார் போல, மகன் ஒருத்தர் இருக்கார் போல, அப்போ அது ஒரு கடவுள், இப்படி கிடந்து குழப்பிக்கிட்டு நிறைய பேர் இன்றைக்கு அது புரியாமல் இருக்கிறத பார்க்கிறோம். ஒருவர் தான், அவர் காணக்கூடாத தெய்வம். மனிதர்கள் பார்க்கணும் அப்படின்னா அவர் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமிக்கு அவர் வந்தாகணும். அப்போதான் நம்ம அவரை பார்க்க முடியும். அரூபியாய் காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய விதத்தில் வர்ற அந்த ஸ்தானத்துக்கு பேர் தான் மகன் என்கிற ஸ்தானம். அந்த கடவுள் என்பவர் நமக்கெல்லாம் அப்பா. அவர் எஜமான் அல்ல, அவர் பெரிய முதலாளி அல்ல. நம்மை அடிமைப்படுத்தி வைப்பதற்கு சுயாதீனமுள்ள பிள்ளைகளாய் நம்மை சொந்த மகனாய் மகளாய் அவர் பார்க்கிறார். இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. இந்த மீட்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி,
ஏன் ஆண்டவர் என்னை விடுதலை செய்தார்? இப்பெல்லாம் புதிய புதிய தம்பிமார் நிறைய பாடல் எழுதுகிறார்கள். அவருடைய அப்பா போதகராக இருப்பார், இவர் ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளாக இருப்பார். ஒரு கட்டத்தில் இவரும் மனம் திரும்பி வந்த உடனே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்த பொழுது பாடல் எழுதியதை பெரிய பிரபலமான பாடல்களாக இவைகள் மாறுகிறது. ஆனால் அதில் உள்ளே பார்த்தா நிறைய காரியங்கள் வசனத்துக்கு புறம்பாகவே பாட்டு எழுதுகிறாங்க. ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்காரு, உமக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு. அது ஒரு ஆங்கிளில் கரெக்ட். ஆண்டவருக்கு நம்முடைய உதவி தேவையில்லை அப்படிங்கிறது அவருடைய தெய்வத்துவத்திற்கு அடுத்த காரியத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உதவியை தேடி தான் நின்று கொண்டிருக்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? மிகப்பெரிய வேதனையோடும் பாரத்தோடும் ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற உங்களையும் என்னையும் நோக்கி பாரத்தோடு காத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை அவர் கடவுளாய் இருந்தும் அவர் நேரடியாய் செய்ய முடியாது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்களும் நானும் தான் அவருக்கு இருக்கிறோம். ஆகவே தான் வேதம் ஏனெனில் அப்படின்னா உங்களை ரட்சித்தது, பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கினது, பரலோக பாக்கியத்தை கொடுத்தது, நிறைந்த சந்தோஷ சமாதானமான ஒரு வாழ்வை உங்களுக்கு தந்தது, ஆரோக்கியத்தை தந்தது, கடனே இல்லாத ஒரு அருமையான ஒரு வாழ்வை உங்களுக்கு தந்தது. நீங்கள் கொஞ்சமாய் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியம் மாதம் முழுவதும் உங்களுக்கு வீட்டில் குறையில்லாமல் இருந்துக்கும்படி உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்தது. இதெல்லாம் எதற்கு? ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு, அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏனென்று தெரியல, என்னை ஏன் தூக்கி எடுத்தீர் என்று. ஏனென்று புரியலை, எனக்கு ஏன் இந்த வாழ்வை கொடுத்தீர்னு. ரொம்ப அழகாக உருக்கமாக இருக்கும் அந்த பாடல். பாவம் பைபிள் படிக்கலை அந்த தம்பி. ஏனெனில் ஆடுகள் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தவனை அரசனாக்கினாரே, ஏன்னு அவருக்கு புரியலையா? புரிகிறதுக்கு தான் பைபிள் இருக்குது, பைபிள் படிக்கணும். பைபிளில் அழகாக ஆண்டவர் போட்டிருக்கார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் இருந்தார், அவர் என்ன செய்வார்? ஆண்டவர் இந்த பூ உலகத்திலே அவர் இருந்த பொழுது என்ன செய்தார்? நம்முடைய தாய்மொழியிலே வேதாகமும் எத்தனையோ பேருடைய ரத்தம் சிந்துதலுக்கு நடுவிலே இந்த பைபிள் தமிழ் மொழியிலே நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. இந்த வேதாகமத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து பாருங்கள். ஏன் ஆண்டவர் ஆடுகளின் பின்னால் ஓடினவனை அரசனாக்கினார் என்று உங்களுக்கு புரியும். ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து, படுகொலியிலிருந்து உங்களை ஏன் ஆண்டவர் தூக்கி எடுத்தார் என்று தெரியும். ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்த மகனாய் மகளாய் அவர் ஏற்படுத்தி இருப்பதற்கு காரணம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நமக்கு நற்கிரியைனா ஒரே ஒரு நற்கிரியை தான், காணிக்க கொடுக்கணும், ஏழை எளியவங்களுக்கு தர்மம் பண்ணணும். இந்த ஒரு நற்கிரியை தவிர வேறு ஒன்றும் நமக்கு தெரியாது. பொதுவாக ஒரு சீன பழமொழியை இன்றைக்கி அரசியல்வாதி முதற்கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாம் ரொம்ப அறிவாளி ஆகிட்டாங்க. ஒருத்தன் பசியாக இருந்தால் அவனுக்கு மீனை கொடுக்காத, அவனுக்கு தூண்டில் கொடு அப்படின்னு ஒரு சீன பழமொழி உண்டு. இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, பசியாக இருக்கிற ஒரு மனிதன் இடத்துல வரும்பொழுது அவனுக்கு ஒரு மீனை கொடுத்தா அவன் அந்த ஒரு நேரம் பசியை ஆறுவான், மறுபடியும் பசிக்கு இன்னொருத்தண்ட கையேந்துவான். நீ அவனுக்கு தூண்டில் கொடுத்துட்டீன்னா அவனே போய் மீனை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சு. அதாவது தொழில் வேலை செய்து தான் சாப்பிடணும். அதுதான் யூனிவர்சல் ட்ரூத். அதான் பைபிளும் சொல்லுது, வேலை செய்ய சம்மதியாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு. நாங்கள் அடிக்கடி என்னுடைய ஊழியங்களில் சொல்கிறது, சோம்பேறிகளை கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. சோம்பேறிகள் கர்த்தருடையவர்கள் அல்ல, சோம்பேறிகளை கர்த்தர் பயன்படுத்த முடியாதுன்னு. எனக்கு அன்பானவர்களே,
ஆனால் பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு உடனே நீங்கள் தூண்டில் கொடுத்தீங்கன்னா அவன் பசியோடு போய் மீன் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. முதல்ல அவனுடைய பசி ஆற்றணும், அதன் பிறகு ஒரு தூண்டில கையில் கொடுக்கும். அதான் கிறிஸ்தவ திருமறை காட்டுகிற வேத போதனை. அதனால தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நீங்கள் வாசிச்சிங்கன்னா நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம், எப்படி பாவத்தில் செத்து போய் கிடந்தோம், நம்ம எப்படி உணர்வில்லாமல் இருந்தோம், எல்லாரையும் போல தப்பு செய்கிறவர்களாக இருந்தோம், ஆடுகளின் பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தோம், தவறுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தோம், பாவ வாழ்க்கையிலே இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை மீட்டெடுத்தார். அதற்கு எந்த விலைக்கரையும் நம்ம செலுத்த முடியாது, செலுத்தவும் கூடாது. இலவசமாய் இந்த ரட்சிப்பை அவர் தருகிறார். இலவசமாய் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவருடைய சொந்த மகனாய் மகளாய் நம்மை மாற்றுகிறார். பிறகு நம் கைகளிலே ஒரு வேலையை தூண்டில் கொடுக்கிறார், போ. அதனால தான் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவேன் என்று சொன்னார். அதுதான் நற்கிரியை, நல்ல செயல். கிரியை அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் வார்த்தை கிடையாது. நற்கிரியை, நல்ல செயல். எது நல்ல செயல்? ஒரு மனிதனுக்கு சாப்பாடு போடுவது நல்ல செயல் அல்ல, அது நல்ல காரியத்தில் தான் அடங்கும். ஆனால் அது அவனுக்கு திருப்தியை தராது. ஒரு மனிதனை பாவ வாழ்க்கையிலிருந்து சரியான வாழ்க்கைக்குள்ளே, இதுதான் சரியான பாதை, இந்த பாதைக்கு வான்னு சொல்லி கூட்டுவதற்கு ஆண்டவர் மற்ற பொறுப்பையெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா அவனுக்கும் இலவசமாய் ரட்சிப்பை கையில் வச்சிருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதர்களும் அடுத்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறியே ஆக வேண்டும். அதில் எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஏனென்றால் ஒரு நாள் ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து ஒருவேளை இப்படி கேட்டார். இது பைபிளில் கிடையாது அந்த வசனம், ஆனால் எல்லா பரிசுத்தவான்களோடும் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசு கிறிஸ்துவை அறியாத ஆயிரம் மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்குத்தானே உன்னை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். என் மகன் நீ என்றால், என் மகள் நீ என்றால், நீ என்னுடைய தேவை, என்னுடைய பாரம், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நீ போக வேண்டாமா? சுவிசேஷம் அறிவிக்க செல்ல வேண்டாமா என்று எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகராய் ஏற்றுக்கொண்ட அந்த வினாடியிலே அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆத்ம பாரம் வரும். இந்த உலகத்தை குறித்த ஒரு கவலை வரும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய வாழ்வையும் குறித்து ஒரு வேதனை வரும். அப்படி ஒரு வேதனை, மக்களை குறித்து அப்படி ஒரு பாரம், அப்படி ஒரு ஆத்தும தாகம் உனக்கு வந்தால் ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறார் என்று பொருள். நிறைய பேர் கேட்பாங்க. அதிலும் ஒரு அருமையான வாலிபர், அந்த காலத்தில் வாலிபர், அவர் கேட்டார், பிரதர், நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ சின்ன பையன்லேருந்து எந்த தப்பும் செய்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. சினிமா தியேட்டருக்கு போனதே இல்லை, சாராயம் வாயில் வச்சதே இல்லை, ஸ்மோக்கிங்னா என்னன்னே எனக்கு தெரியாது, மற்ற சிற்றின்ப பாவ பழக்க வழக்கங்களுக்கும் நான் உள்ளே போகலைன்னு எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா கூடயே நான் சைக்கிளில் ஊழியத்துக்கு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7th 8th அவங்களோட தான் நான் இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேனா? நீங்கள்லாம் சாட்சி சொல்லும் பொழுது இவ்வளோ பாவம் செய்துக்கிட்டு இருந்தேன், இப்படி ஒரு அநியாயமான வாழ்க்கையில் இருந்தேன், இப்படி ஒரு துன்மார்க்கமான பாதையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை செய்து அழைத்து வந்தார், இப்படிலாம் சாட்சி அழகாக சொல்கிறீங்க. எனக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே. பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா ஊழியக்காரங்க தானே, நான் அவங்க பின்னால் தானே அப்படியே வந்து சர்ச்சுக்கு தானே போயிட்டுருக்கு, வேறு எங்கேயும் போனதில்லை. நண்பர்களோடு கூட நான் அரட்டை அடித்ததில்லை. எங்கள் அப்பா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க, அதுக்கு பயந்தே நான் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேனுக்கு என்ன அடையாளம் பிரதர்ன்னு கேட்டேன். அவரிடத்துல நான் முதலாவது சொன்ன ஒரு அடையாளம்,
வேதத்தின் அடிப்படையில் பிரதர், உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டதினுடைய ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், முதலாவது உங்களை சுற்றி இருக்கிற மாணவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு வேதனை வரும். என் வகுப்பில் இவ்வளவு பேர் என் கூட படிக்கிறானே, இதில் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எத்தனை பேர்? பாவம் அஞ்ஞான மார்க்கத்தில் பகுத்தறிவு கூட இல்லாமல் மூட பழக்க வழக்கங்களிலே சிக்கி இருக்கிற என் மக்கள் எத்தனை பேர்? இவர்கள் செத்தா என்ன ஆகும்? ஐயோ, இவங்க நரகத்துக்கு போனாங்கன்னா என் ஆண்டவருக்கு வேதனை அல்லவா என்கிற ஒரு துக்கம் உனக்குள்ளே வரும். இந்த துக்கம் உனக்குள்ளே வருமானால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று பொருள். ரெண்டாவது, பைபிள் வாசிக்கணும்னு ஆசையாக வரும். எப்படா உட்காந்து பைபிள் வாசிப்போன்னு இருக்கும். மூன்றாவது, எப்போ நேரம் கிடைச்சாலும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும் போல வருதா? முதலாவது ஆத்ம பாரம், ஜனங்கள் மேல் ஒரு தாகம். ஐயோ, இருளில் இருக்கிற இந்த ஜனங்கள் என்னை போலவே வெளிச்சத்தின் பிள்ளையாய் வரணுமே அப்படிங்கிற ஒரு வேதனை உன்னை பற்றி பிடித்தால் நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன்னு பொருள். அனுதினமும் ஆண்டவரோடு நீ நெருங்கி வருவதற்கு உதவி செய்வது ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவருடைய வேலை. இந்த துக்கம் உனக்குள் வருகிறதா என்று பார். எனக்கு அன்பானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் வரை நம்முடைய அபாத்திர நிலைமை இங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த அபாத்திரமான நிலைமையிலிருந்து, மரண விளிம்பிலிருந்து, மரண வாசல்களிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்த காரியங்கள் அது கிருபையாய். அதற்கு நம்ம எந்த காரியமும் செய்ய முடியாது, நம்ம செய்யவும் கூடாது. அவரே கிருபையாய் நம்மை ரட்சித்து நம்மை அவரோடு கூட உட்கார வைக்கும் பொழுது, ஏனென்று தெரியவில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். அதற்கு பெயர்தான் மிஷனரி பணி. ஒரு மனிதன் தான் பெற்றுக்கொண்ட இயேசுவின் அன்பை அடுத்தவனுக்கு சொல்கிறான்னா அவன் ஒரு மிஷனரி. இந்த மிஷனரின்னு ஏதோ வெளிநாட்டிலேருந்து ரூபா வாங்கிட்டு இங்கே வந்து மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி மிக கீழ்த்தரமாக வேணும்னு பேசிகிட்டு இருக்காங்களே நம்முடைய சகோதரர்கள் இந்தியாவில். அவங்களுக்கு தெரியும் வெளிநாட்டிலேருந்துலாம் ஒன்று என்ன, அரசாங்கத்துக்கு தெரியாமலாம் வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துட போகுது. அப்படிலாம் ஒன்றும் பணம் வராது, யாரும் பணம் கொடுக்கலன்னு அவங்களுக்கு தெரியும். வேணும்னு சொல்கிறது, அரசியலுக்காக பேசுவது. கண்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மிஷனரி பணி செய்வதற்கு ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ மனிதனுக்குள்ளும் இந்த தாகம் உள்ள வரணும். வரலையா, நீங்கள் சரியா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலன்னு பொருள். அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பாதை விட்டு விலகிட்டு இருக்கீங்கன்னு பொருள். எனக்கு அன்பானவர்களே, என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று இயேசு சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்பி கொண்டு வருவீர்கள். அதை இந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், மத மாற்றம் சொல்லட்டும், மத பிரச்சாரம் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவரோடு ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பீர்கள். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு புது ட்ரெஸ் வாங்கி அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸில் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, ட்ரெஸ்ஸு நல்லா சூப்பராக இருக்கே, எங்கேப்பா வாங்கினேன், என்ன விலை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் மகிழ்ச்சியோடு, இந்த கடையில் வாங்கினேன், என்ன விலை சொல்கிறோம்ல, இதான் மிஷனரி பணி. இதான் மிஷனரி பணி.
ஒரு சகோதரன் தன்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பொழுது எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பார். காலையில் வருஷம் 365 நாளுக்கு ஆஃபீஸில் அவர் போன உடனே பார்த்தா மலர்ந்த முகத்தோடு எல்லாரையும் விசாரிப்பார், எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துவார். அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, தன்னை விட கீழ் நிலையில் இருக்கிற சக ஊழியருக்கும் வணக்கம் செலுத்துவார். அவன் பியூனில் அவனுக்கு நம்மையா வணக்கம் சொல்லணும் அப்படி செய்ய மாட்டார், எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துவார். மகிழ்ச்சியாக இருப்பார், முகம் பிரைட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பார். அவருடைய பக்கத்து சீட்டில் உள்ளவர் கேட்டார், பிரதர் உங்களுக்கு பிரச்சனையே வராதா? உன் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க, உன் குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாதா? எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களே? அப்போ இவர் சொன்னாராம், இல்லை இல்லை, எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகள் எனக்கும் உண்டு, உங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன அந்த கடன் பாரங்கள் எனக்கும் உண்டு. மனைவி பிள்ளைகள் வந்துட்டாலே பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வரத்தானே செய்யும். ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள்லாம் நிறைய நாள் அழுதுகிட்டு தான் வந்து உட்காந்துருக்குறோம், சில நாள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், இந்த ஆண்டவர் உனக்குள்ளும் வந்தார்னா நீனும் சந்தோஷமாக இருப்பப்பா. இதுக்கு பேர் தாங்க மிஷினரி பணி. மிஷினரி பணின்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங், அதுக்கு எங்கேயோ போய் படிச்சுட்டு வரணும், இல்லை இல்லை. நான் பெற்றுக்கொண்ட இயேசுநாதரை, எனக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சியை, எல்லாரையும் போல ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேன், எனக்கு வருகிற இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றது போல தான் எனக்கு வருது, ஆனால் அதன் நடுவில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேன்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த நற்கிரியைகளை செய்கிறதற்குத்தான் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், என்னை உருவாக்கி இருக்கிறார் என்றால் என்ன பொருள்? அநேகரை இந்த அன்பின் பக்கத்திலே திருப்பி கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் சொல்ல வேண்டும், இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறவர், இயேசுவின் பாவத்திற்கு பரிகாரமாய் சிலுவையிலே தொங்கி மரித்து மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர். இந்த செய்தியைத்தான் இந்தியா முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அயல் நாடுகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே அநேக ஜனங்கள், குறிப்பாக ஒரு முறை கூட இயேசுவை அறியாத மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். நீ வருவியா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வழியிலே அன்பை சொல்லும்படி ஏவப்படுகிறீர்களா? ஆத்தும தாகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நற்கிரியைகளை செய்கிறதற்காக என்னை நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீரப்பா, என்னை சிருஷ்டித்து வைத்திருக்கிறீரப்பா. வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது, சமுதாயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு துக்கமாக இருக்குது. ஐயோ, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, வேதனையிலும் பிரச்சனையிலும் போராட்டங்களிலும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த வேதனை உங்களுடைய உள்ளங்களிலே இருக்குமானால், நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் மகள், நீங்கள் ஆண்டவருடைய செயல்களாய் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய செய்கையாய் நீங்கள் இருக்க வேண்டும். அவர் தான் வாழ்ந்த காலத்தில் என்ன செய்தார் அதே காரியத்தை நீங்களும் செய்ய வேண்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் ஜீசஸ். ஆண்டவரே, உடைய அன்பை பெற்ற அநேகம் ஆண்கள் பெண்கள் இந்த தேசத்தில் உண்டு, இந்த தமிழ்நாட்டிலே உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய மிஷினரிகளாக, ஆண்டவரே, உம்முடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள், நற்கிரியைகளுக்காய் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். அந்த ஆத்தும தாகம் அவர்களை ஏவட்டும். பவுலை போல நாங்களும் சொல்லப்பெற்றாத இடங்களை நாடி ஓட உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.